சிஏஏ இவங்க கொண்டு வந்தது என்னன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அச்சுறுத்தி, அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தி, அவங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு ஆர்எஸ்எஸ், பாஜகவினுடைய சதி திட்டம். அந்த சதி திட்டத்தினுடைய எதிரொலி தான் இந்த சிஏஏ சட்டம். ஆர்எஸ்எஸ், பாஜகவுக்கு எதிர்க்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நபர்களை மொத்தம் கண்டுபிடிச்சு, அவங்கள ஒதுக்கணும்னா இந்த சிஏஏ மூலியமா ஒதுக்குறாங்க சார். இப்ப நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். உங்களுடைய ஆவணங்கள நீங்க எடுத்துன்னு போய் காட்டுறீங்க. என்னுடைய ஆவணங்கள நான் எடுத்துன்னு போய் காட்டுறேன். அப்ப உங்களுடைய ஆவணங்களும் ஏத்துக்கொள்ளாது. என்னுடைய ஆவணங்களும் ஏத்துக்கொள்ளாது. ஆனா நீங்க இந்துன்றதுனால உங்கள மறுபடியும் சிஏஏ மூலியமா நீங்க சிட்டிசன்ஷிப் வரலாம். சிட்டிசன் கொடுத்துருவாங்க. நான் முஸ்லீம்ன்றதுனால எனக்கு கொடுக்க மாட்டேன். நாடு சுதந்திரம் அடையும் போது சுமார் 20% இந்துக்கள் அங்கே இருந்தாங்க பாகிஸ்தான்ல. அதேமாரி பங்களாதேஷ்ல 25% இந்துக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான்ல 2.5% இந்துக்கள் கூட இல்ல. பங்களாதேஷ்ல 7.8% இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்ப எல்லாருமே அழித்தொழிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஏதோ ஒரு நாட்டிலேருந்து அவரு அகதியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அகதி என்ற அந்தஸ்து, ஓட்டுரிமை பறிக்கப்படும். எல்லாமே இப்ப அசாம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு 2,00,000 பேருக்கிட்ட அகதி முகாம்கள்ல தங்கியிருக்காங்க அசாம்ல. அதே நிலையை உருவாக்கும். பேன் கார்டு செல்லாதான், ஆதார் கார்டு கூட செல்லலாம், பேங்க் புக்கு செல்லாதான், பாஸ்போர்ட்டு செல்லாம், எதுவுமே செல்லாதான். அப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறேன்றாங்க. அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்குமா? டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் தாத்தாவுக்கு கேட்டால் கிடைக்குமா? 10 கோடி பேர் வெளியே அனுப்பணும்னு சொன்னாலும் அந்த 10 கோடி பேர் எங்கே அனுப்புவீங்க? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 எல்லாருமே வீதியில இறங்கி போராடி எத்தனையோ பேர் இந்த கூட்ட நெரிசல்கள்ல, அந்த தாக்குதல்கள்ல இறந்து போனாங்க. எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா அமல்படுத்தியாச்சு அப்படின்ட்டு நேற்று மத்திய அரசு கிட்ட இருந்து, உள்துறை அமைச்சகத்திட்ட இருந்து ஒரு அரசாணை வெளியே வருது. என்ன சார் புரிஞ்சுக்கலாம் அதன் மூலமா? நம்ம தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இதை நாங்க அமல்படுத்துறோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு? சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இது பாகிஸ்தான், பங்களாதேஷ், அண்டை நாடுகள்ல இருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்கள், அதாவது முஸ்லிம்களை தவிர சிறுபான்மை மக்களுக்கு மட்டும்தான் இந்த இது மீண்டும் குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டம். இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு? இதுதான் தொடர்ந்து ஒரு சொல்லடலா இருக்கு பொதுதளத்துல. ஆனா குறிப்பா இந்த சிஏஏ இவங்க கொண்டு வந்தது என்னன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அச்சுறுத்தி, அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தி, அவங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு ஆர்எஸ்எஸ், பாஜகவினுடைய சதி திட்டம். அந்த சதி திட்டத்தினுடைய எதிரொலி தான் இந்த சிஏஏ சட்டம். இப்ப நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். உங்களுடைய ஆவணங்கள நீங்க எடுத்துன்னு போய் காட்டுறீங்க. என்னுடைய ஆவணங்கள நான் எடுத்துன்னு போய் காட்டுறேன். அப்ப உங்களுடைய ஆவணங்களும் ஏத்துக்கொள்ளாது. என்னுடைய ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனா நீங்க இந்துன்றதுனால உங்கள மறுபடியும் சிஏஏ மூலியமா நீங்க சிட்டிசன்ஷிப் சிட்டிசன் வரலாம். கொடுத்துருவாங்க. நான் முஸ்லீம்ன்றதுனால எனக்கு கொடுக்க மாட்டாங்க. சிம்பிள் லாஜிக். பெருசா நம்ம இது விவரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் இஸ்லாமியர்கள். அதனால அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அவங்க தான் சிறுபான்மையினரை துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான்லயே கூட மனித உரிமை அத்துமீறல்களுக்கு உட்படுத்தப்படுற இஸ்லாமியர்களும் இருக்காங்கன்னு சொல்றாங்களே சார். அது என்ன? இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லா நாட்டிலயுமே அரச பயங்கரவாதம்ன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா நாட்டிலுமே இருக்கு. அது பாகிஸ்தான் மட்டும் விதிவிலக்கா? பங்களாதேஷ் மட்டும் விதிவிலக்கா? முஸ்லீம் நாடுன்றதுனால நம்ம மறைச்சு, மூடி பேச முடியாது. எல்லா நாட்டிலயுமே அரச பயங்கரவாதம் ஒண்ணு இருக்கு. அரசு நினைக்கிறதுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராகவே அந்த ஒரு திட்டங்கள் இருந்தாலும், அத செயல்படுத்துவாங்க. செயல்படுத்தும்போது மக்கள் எதிரா போராடும்போது, அந்த மக்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு அட்ராசிட்டி தான் அந்த அரச பயங்கரவாதம். அப்ப அந்த அரச பயங்கரவாதம் இந்தியாவிலயும் இல்லையா? இந்தியாவிலும் இருக்கு. பாகிஸ்தான்லயும் இருக்கு. எல்லா நாடுகளிலுமே இருக்கு. அது வேற விஷயம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அப்படியெல்லாம் இல்ல. இந்துக்கள் தான் அங்கேருந்து வர்றாங்க. அப்படின்றீங்க. அதாவது இவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது நாடு சுதந்திரம் அடையும்போது சுமார் 20% இந்துக்கள் அங்கே இருந்தாங்க பாகிஸ்தான்ல. அதேமாரி பங்களாதேஷ்ல 25% இந்துக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான்ல 2.5% இந்துக்கள் கூட இல்ல. பங்களாதேஷ்ல 7.8% இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்ப எல்லாருமே அ அழித்தொழிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ், பாஜகவுடைய பிரச்சாரம். உண்மையில என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களுடைய தாய் நாடா அவன் பாகிஸ்தான நினைக்கல அவன். அவன் இந்தியாவ தான் தாய் நாடா நினைச்சு அவன் இந்தியாவுக்கு வந்துட்டான் பெரும்பாலும். இப்ப அத்வானி கூட அப்படி வந்தவர் தானே.
உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி நெறைய பேர் வந்துட்டாங்க. அதேமாரி வந்து பங்களாதேஷ்ல வாழ்ந்த இந்துக்கள் வந்து அவன் பங்களாதேஷ தன்னுடைய தாய்நாடா நினைக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாங்க. அப்போ ஓடி வரும்போது அங்க விகிதாச்சாரம் குறைய தான் செய்யும். ஆனா இவங்க இத கணக்கிட்டு, அப்போ இந்தியா, பாகிஸ்தான் பிரியும்போது இந்தியாவுக்குள்ள இருந்த முஸ்லீம் விகிதாச்சாரமும், இன்னைக்கு இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தையும் ஒப்பிட்டு, இதெல்லாம் வந்து ஒரு விஷம பிரச்சாரத்தை நாடு முழுக்க இவங்க பரப்பிட்டு வராங்க. ஆக நான் என்ன சொல்றேன், இந்தியாவுல இருந்த எந்த ஒரு முஸ்லீம் கூட பாகிஸ்தானுக்கு போகல. ஓடல. புரியுதுங்களா? இந்தியாவுல இருந்த அந்த பிரிவினைக்கு பிறகு இந்தியாவுல இருந்த முஸ்லீம் இந்தியாவுல தான் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு யாரும் போகல. பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்கள் இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாங்க. அதேமாரி பங்களாதேஷ்ல இருந்த மக்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு என்னது அவங்களுக்கு எதிராக அடக்குமுறை, அரச பயங்கரவாத அடக்குமுறை நடந்து, அதனால ஓடி வந்தாங்க. இங்க இந்தியால இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த இதுவும் நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா, பாகல்பூர் படுகொலை, மீரட் கலவரம், அசாம் படுகொலை இப்படி வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பல படுகொலைகள், பலவிதமான கலவரங்களையும் எதிர்கொண்டாலும், இந்த மண் எங்களுது, இந்த நாடு நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் வித்தியாசம். அத இந்த ஆர்எஸ்எஸும், பாஜகவும் 2 விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, அங்க பாருங்க அத்தன பேர் இருந்தாங்க, அங்க இல்ல கம்மியாயிருச்சு. இங்க பாருங்க அத்தன பேர் இங்க அதிகமாயிருச்சு. அப்ப இங்க அதிகமாக காரணம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு கட்டாய படுத்தி மதம் மாத்துனாங்க. இன்னொன்னு வந்து இவங்க வந்து புள்ள குட்டிய நெறைய பெத்துக்கிட்டாங்க. இவங்க வைக்கக்கூடிய பொது தளத்தில வைக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றச்சாட்டு. புள்ள குட்டிய நெறைய பெத்துக்கிறாங்க. நான் 2, 3 பொண்டாட்டிய கட்டிக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரத்த இவங்க வச்சுட்டு, பாருங்க அங்கருந்து பாருங்க எல்லாருமே அழிஞ்சுட்டாங்க. அங்க வந்து இருக்கிறவனெல்லாம் கொன்னுட்டாங்க. அப்படின்ற மாரி ஒரு பக்கம். அங்கருந்து வந்துட்டாங்கன்னு ஒரு பக்கம். இப்படி வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு ஒரு இதுவ வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமே அந்த விஜயதசமி அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு, பேசுவாரு. அவரு விஜயதசமி அன்னைக்கு பேசக்கூடிய பேச்சுக்கள, நீங்க வந்து இது நாள் வரையிலும் அந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, விஜயதசமியில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களால் பேசக்கூடிய பேச்சுக்கள நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா பேச்சுகளுமே ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ, அது அரசு வந்து அதாவது இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் கூட ஆர்எஸ்எஸ் அங்க விஜயதசமி அன்னைக்கு பேசக்கூடிய அந்த பேச்சுக்களுடைய அடிப்படையில தான் சில பல சட்டங்கள் கொண்டு வருவாங்க. நீங்க ஷாபானு வழக்கு அதாவது அ இந்த இது தலாக் வழக்கு, ஷாபானு வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஷாபானுன்னு. அந்த வழக்கு முதல் கொண்டு, இப்ப சமீபத்தில இந்த வந்த என்ஆர்சி, சிஏஏ என்ஆர்சி முதல் கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த விஜயதசமி அன்னைக்கு அவரு அதாவது மோகன் பகத் என்ன பேசுறாரு, இப்ப மோகன் பகத் தலைவர், ஆர்எஸ்எஸ் தலைவர் ஆமா, என்ன ஆமா. பேசுறாரோ, அத தான் அரசியல் நடைமுறையா பாஜக கொண்டு வருது. அப்ப அவரு கடந்த முறை பேசும்போது தெளிவா பேசுறாரு. அதாவது விகிதாச்சாரம் முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் கூடிக்கிட்டே போகுது. இந்துக்களுடைய விகிதாச்சாரம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா இவங்களே மத்திய அரசே வந்து இந்த 9 ஆண்டுகளாக சாதி, மத ரீதியான கணக்கெடுப்பே நடத்தல. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க ஆர்எஸ்எஸ் வந்து விகிதாச்சாரம் கூடிட்டே போகுது. கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்களா? நடத்தல. சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தல. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு உண்டான கணக்கெடுப்பும் நடத்தல. நடத்தாமலே இவங்கலாம் என்ன பண்றாங்க, முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் கூடிட்டே போகுது. இந்துக்களுடைய விகிதாச்சாரம் குறைஞ்சுகிட்டே வருது. அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இவங்க வந்து பலதர மனங்கள். பலதர மனங்கள். அப்புறம் வந்து குழந்தைகள வந்து அதிகமா பெத்துக்கிறாங்க. இப்படி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த விஜயதசமி பேச்சுல வந்து மோகன் பகவத் பேசினது தான் இன்னைக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க, சிஏ மூலியமா இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த ஒவ்வொரு கட்டம் இவங்களுக்கு. இன்னைக்கு சிஏ கொண்டு வராங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க, இ இது 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 இப்படியே அமல்படுத்தி முஸ்லீம்கள ஒரு அச்சுறுத்தி ஒரு ஒரு விதமான ஒரு நிலைக்கு உருவாக்கணுன்றது அவங்களுடைய அங்கேருந்து இங்க வந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து குடியுரிமை சட்டம் நாங்க குடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. குடியுரிமை சான்றிதழ் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இதனால என்ன பிரச்சனைகள் சார்? அதாவது ஆர்எஸ்எஸ், பாஜகவுக்கு எதிர்க்கக்கூடிய உ உ முக்கியமான நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நபர்களை மொத்தம் கண்டுபிடிச்சு, அவங்கள வந்து ஒதுக்கணும்னா, இந்த சிஏ மூலியமா ஒதுக்கலாம் ஈஸியா. அதாவது நாங்க அவர்கிட்ட இருக்கிற ஆவணங்களே நாங்க வந்து சப்மிட் பண்ண சொன்னோம். ஆவணங்கள சப்மிட் பண்ணாங்க. அந்த ஆவணங்கள்ல எந்த விதமான ஆதாரம் அவர் இந்தியர்ன்றதுக்கான எந்த விதமான இதுவும் இல்ல. ஆதாரங்களும் அவர்கிட்ட இல்ல. அப்படிங்கும்போது அவரு வந்து அந்நிய நாட்டிலருந்து வந்திருக்காரு. எங்க வந்திருக்காரு? ஏதோ ஒரு நாட்டிலருந்து அவரு அகதியா வந்திருக்காரு. அப்படின்னு சொல்லி அகதி என்ற அந்தஸ்து, ஓட்டு உரிமை பறிக்கப்படும். எல்லாமே இப்ப அசாம்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு 2,00,000 பேருக்கிட்ட வந்து அகதி முகாம்கள்ல தங்கியிருக்காங்க அசாம்ல. அதே நிலைய உருவாக்குவாங்க. அப்ப உருவாக்கும்போது இப்ப நடுநிலையா சொல்றாங்கல்ல, இந்த சிஏஏயால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டாங்க. இருக்கலாம் ஒரு காலு இருக்குமோ?
புரியுது. ஒரு சின்ன விஷயம் தான். அதாவது ஒரு விஷயத்தை அரசு அமல்படுத்துது. அமல்படுத்தக்கூடிய விஷயத்த காவல்துறை நடைமுறைப்படுத்துது. காவல்துறை நடைமுறைப்படுத்துது. அது மீடியா மூலியமா புரொபகண்டா பண்ணுது. இப்போ மீடியா மூலியமா புரொபகண்டா பண்ணும்போது மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப ரஹீமே வந்து இருக்குமோ! ஒரு கால் பாகிஸ்தான்லேருந்து வந்திருப்பானோ! புரி அப்படிதாங்க தோணும். அப்போ இ இது வந்து இன்னைக்கு நம்ம வந்து கண்டும் காணாம விட்டோம்ன்னு சொன்னா, நாளைக்கு அந்த நிலைக்கு வந்து விடும். அப்ப அத வந்து நான் என்ன சொல்றேன், சிஏ கொண்டு வந்தாங்க. சிஏ வந்து இதுதான் சிஸ்டம். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப வந்து அவங்க பாருங்க என்ஆர்சி அதாவது என்பிஆர்ன்னு ஒண்ணு இருக்கு. நேஷனல் பாப்புலேஷன் இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ஆர்சின்னு இவங்க சொல்றாங்க ஒண்ணு. கொண்டு வருவாங்க. அந்த என்ஆர்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஒ எ என அதாவது அ ஓட்டர் ஐடி செல்லாதாம். அப்புறம் வந்து ரேஷன் கார்டு செல்லாதாம். பான் கார்டு செல்லாதாம். ஆதார் கார்டு கூட செல்லாதாம். பேங்க் புக்கு செல்லாதாம். பாஸ்போர்ட் செல்லாதாம். எதுவுமே செல்லாதாம். அப்ப இருக்கிற எது வரைக்கும் இங்க செல் இருந்துக்கலாம். அ இருக்கிற வரைக்கும் இங்க இருந்துக்கலாம்னு சொல்றாங்க. எதுவுமே செல்லாது. ஆனா, உங்க அப்பாவுடைய, உங்க தாத்தாவுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க. என் பர்த் சர்டிஃபிகேட்டே கேட்டாவே தகிரிதமா ஏன்னா இன்னைக்கு வந்து ஜெனரேஷனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் என்ஆர்சிங்கிறது. அப்படித்தானே கொண்டு வர்றாங்க. ம். அப்படித்தானே அசாம்ல இப்ப கணக்கெடுப்பு நடத்துனாங்க. புரியுதுங்களா? இப்ப ஆவணங்களை நான் கொடுக்கும்போது என்னுடைய நான் ரெசிடென்ட் சிட்டிசன்ஷிப் தானே சரி ஆமா என்ஆர்சி. என்ஆர்சி ஆமா. அப்ப என்ன பண்றேன், என்னுடைய அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்கணுன்றாங்க. அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்குமா? வாய்ப்பே இல்லல்ல. ஏன்னா, இப்போ லேட்டஸ்ட்டா வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகுது. 2வது மருத்துவமனையில வந்து குழந்தை பிறக்குது. அது எல்லாமே டேட்டா எல்லா இதுவும் கிடைக்குது. ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, எதுவுமே யாருக்குமே இருக்காது. பூர்வகுடி பெரிய பெரிய பணக்காரனுங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து அந்த சில பல இது வச்சிருப்பாங்க. இந்த தேதியில பிறந்தது, சாதகம், ஜாதி இதெல்லாம் இந்த சாதகம் பார்த்து, அந்த சாதகத்தில இந்த இது கன்னி ராசா, இந்த ராசான்னு பார்த்துட்டு, அந்த மாரி நபர்கள். இப்போ எங்களை போன்ற நபர்களுக்கு வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஆனா எங்க அப்பாவுது, எங்க தாத்தாவுது கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப இதுதான் என்ஆர்சில இது போல சில விஷயங்கள கொண்டு வருவதா, அவரு அமித்ஷாவே பாராளுமன்றத்தில அழகா அழுத்தம் திருத்தமா பேசுறாரு. சிஏஏவோட முடியல இது. சிஏஏ வந்து என்ன ஆகுது? நாங்க அமல்படுத்துறோம். அதன் பிறகு என்ஆர்சிய கொண்டு வருவோம். அப்பதான் பிரச்சனையே வெடிக்குது. அப்ப என்ஆர்சிய நாங்க கொண்டு வரும்போது, அப்போ நம்ம 4 பேர் இருக்கோன்னா, 4 பேருடைய ஆவணங்கள அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணிட்டு நம்ம 4 பேர் ஆவணங்களிலும் வந்து சரியான நீங்க வந்து இந்தியருக்கு உண்டான குடியுரிமை எதுவுமே ஆவணங்கள் நீ குடுத்தது சரியில்லன்னு 4 பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. 4 பேர ரிஜெக்ட் பண்ணும்போது, 4 பேர்ல ஒருத்தன் முஸ்லீமு மற்றவங்கலாம் இந்துக்களா இருந்தாங்கன்னா, மறுபடியும் இந்த சிஏ சட்டம் மூலியமா அவங்கள மறுபடியும் என்ன பண்றாங்க? சிட்டிசன்ஷிப் ஆக்கிறாங்க. அந்த இந்திய குடியுரிமைய அவங்களுக்கு குடுத்துறாங்க. எனக்கு வந்து குடுக்க முடியாது. இதுதான் ஒரு லாஜிக்கா நான் சொன்னது. இல்ல இந்த இடத்துல இது என்ன மாதிரியான கேள்விகள தூண்டுது அப்டின்னா, தொடர்ந்து இஸ்லாமியர்கள தீவிரவாதிகள் அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது சிஏஏ கொண்டு வராங்க. அங்கேருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நாங்க குடியுரிமை தரமாட்டோம். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையும் நாங்க வந்து செக் பண்ணுவோம். ஏன்னா, அவங்களுடைய பிறப்பு ம். சான்றிதழ் எங்களுக்கு தேவை. அவங்க எத்தனை ஆண்டு காலம் இந்தியாவுல இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ, அப்ப இஸ்லாமியர்கள நாங்க மொத்தமாவே புறக்கணிக்கிறோம் அப்படின்னும்போது, இந்த விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒ ஒ ஒரு தூண்டுதல் ஒ ஒ அவங்களுடைய உணர்வுகள தூண்டுதோ! ஒருவேளை இதன் காரணமா கூட அவங்க தீவிரவாதிகளா மாறுவாங்களா? இல்ல அப்படி மாற்றப்பட்டவங்க தான் இன்னைக்கு கூட. நீங்க வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடி, இடிப்புக்கு பின்னாடின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாபர் மசூதி இடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டுவெடிப்பு நடக்கல முஸ்லிம்குள்ள. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு தானே குண்டுவெடிப்பு நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. பாதிப்பு இந்த பெரிய கலவரங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் கூட இளைஞர்கள் விட்டுட்டான். பாபர் மசூதி இடிச்ச உடனே சில இளைஞர்கள் துணிஞ்சு, அடடா! நம்முடைய வணக்க தலத்தையே இடிச்சுட்டாங்க. நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி சில பல அசம்பாவிதங்கள் நடந்தது. அது கூட வந்து மும்பையில கலவரம் நடக்குது. கலவரத்தில ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. வந்து பாதிப்புக்குள்ளான முஸ்லிம்கள் வந்து என்ன பண்றாங்க, என்னடா கவர்மெண்ட் எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்து. அந்த குற்றவாளிகள கைது பண்ண மாட்டேன்து. பாதிப்புக்குள்ளான நபர்கள வந்து ஆறுதல் சொல்ல மாட்டேன்து. இது என்ன அநியாயமா இருக்குன்னு சொல்லி துணிஞ்சு திருப்பி அடிச்சது தான் அந்த மும்பை குண்டுவெடிப்பு. அப்ப மும்பை குண்டுவெடிப்ப வந்து தீவிரவாதமா அல்லது அது ஒரு டெரரிஸ்ட் இதுவா நீ பார்வையில பார்க்குறன்னா, அப்ப கலவரம் நடந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு ஒருத்தன நீதி முன் நிறுத்தி தண்டிக்கலையே. ஆனா குண்டுவெடிப்ப காரணம் காட்டி நீங்க இத்தனை பேர தண்டிச்சீங்க இல்லையா? தூக்கு தண்டனைலாம் குடுத்தீங்க. என்கவுண்டர் பண்ணீங்க.
இன்னும் கூட 30 ஆண்டுகளுக்கு கழிச்சு கூட இன்னும் சிறையில வச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ நீதி என்பது சமமான நீதி நீங்க குடுக்குறதில்ல. அதனால தான் வந்து சிஏஏ சட்டம் மூலியமா இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவதற்காக தான் அவசர அவசரமா இத கொண்டு வராங்கன்றது தான் நம்முடைய கண்ணோட்டம். ஒருவேளை இப்படிலாம் பண்ணா இஸ்லாமியர்கள் நாட்ட விட்டு வெளிய போயிடுவாங்க அவங்களாவே அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குமோ? எங்க துரத்துறதுக்கான நான் பிளானோ? அதான் சொல்றேன். அ ஒ ஒ இப்போ வந்து அரசினுடைய கணக்கெடு 20,00,00,000 பேருன்றாங்க. சரி ஒரு 10,00,00,000 பேர் இருக்கட்டும். எங்க போவாங்க? எந்த நாட்ல ஒரு 10,00,00,000 பேர் போணும்னா, பங்களாதேஷ் போனா 10,00,00,000 பேருக்கு போ முடியுமாங்க? அங்க ஏற்கனவே இருக்குது 6,00,00,000 பேரு. புரியுதுங்களா? இப்போ சரி இந்த பாகிஸ்தானுக்கு போ நீங்க முடியுமா? தான் ஆரம்பத்திலேயே சொன்னீங்களே, அவங்களுக்கு பிரச்சனை தராம யாரு பேசாம இருக்காங்களோ, அவங்களலாம் விட்டுட்டு கேள்வி கேட்கிறவங்கள தான் அதான் சொல்றேன். தூக்குறாங்க. ஒரு 10,00,00,000 பேர் வெளிய அனுப்பணும்னு சொன்னாலும், அந்த 10,00,00,000 பேர் எங்க அனுப்புவீங்க? அல்லது இந்தியாலயே ஒரு பகுதிய ஒதுக்கி இவங்கள எங்க அந்த 10,00,00,000 பேர அங்க வைப்பீங்களா? இல்ல அதுதான் சிஏஏ. பாகிஸ்தான்ல மத ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு தான் அங்கருந்து தப்பிச்சு அ, வராங்க. அ. அப்ப இங்க ஒரு மத ரீதியான பிரஷர் குடுக்கும்போது, இங்கருந்து நீங்க அங்க தப்பிச்சு போவீங்கல்ல? அது எங்க போவாங்க? அப்ப ஏதோ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் தப்பிச்சு போற அளவுக்கு பார்டர் பெரிய இல்ல. 2வது அங்கேருந்து அதாவது அ முஸ்லீம்கள் இங்க வந்து ஊடுருவுறாங்க அப்படின்னு சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான சொல்லாடல் அது. ஏன்னா, அவ்ளோ பார்டர் ஃப்ரீயா இருக்கா? அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து இந்தியாக்குள்ள ஓடி வர்றது. புரியுதுங்களா? நீங்க அப்படியெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இது என்னன்னு சொன்னீங்கன்னா, இது ஏதோ சில அதாவது 1985ல வாஜ்பாய் வந்து நள்ளி கலவரம்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த நெல்லி ம். கலவரம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறாரு. கடுமையா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, "இங்க இருக்கக்கூடிய ஊடுருவல்காரர்கள், இதே வந்து எங்க சைடா இருந்ததுன்னா, எங்க பக்கமா இருந்ததுன்னா" அவர் சொல்றாரு. அதாவது அசாம், இது மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களோ, அல்லது பஞ்சாப் போன்ற மாநிலங்களோ இருந்ததுன்னா, இவங்களுடைய ஒவ்வொரு உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா? கண்ணு, காது, கை இதெல்லாம் வந்து காக்கையும், கழுகுகளும் கொத்தி தின்னுட்டு இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளா தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப ஷார்ப் டைப்பு. இந்த மக்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அப்படின்ற மாரி பேசிட்டு வராரு. பேசிட்டு வந்த அடுத்த நிமிடமே மிகப்பெரிய கலவரம் நடந்து 10,000 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு தான் என்பிஆர்ன்ற ஒரு இதுவ வந்து உச்ச நீதிமன்றத்தில வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு அந்த வழக்கின் பிரதிபலனா தான் என்பிஆர், என்சிஆர் இது இருந்தது. இப்ப இவங்க சிஏஏ கொண்டு வந்து சிஏஏ அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான். அந்த ஒரு 85ல் நடந்த ஒரு கலவரத்தின் எதிரொலி. அதுக்கு காரணம் வாஜ்பாய். அதாவது கலைஞர் சொன்னார்ல, "ரைட் பெர்சன் இஸ் ராங் பார்ட்டி" அப்படின்னாருல்ல. அந்த ரைட் பெர்சன் பண்ண ஒரு வன்மமான செயல் தான் அது. அதுதான் இன்னைக்கு சிஏஏ வரையிலும் கொண்டு வரதுக்கு காரணம். அமெண்ட்மென்ட் பில்லா இருந்து அமெண்ட்மென்ட் ஆக்ட்டா கொண்டு வந்து கொண்டு இப்ப இன்னைக்கு அமல்படுத்திட்டாங்க. ஆமா. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டா கிடையாது. நம்மளுடைய தமிழர்கள், இலங்கை தமிழர்களுக்குமே இதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இல்ல அவங்களுக்குமே அதாவது குடியுரிமை குடுக்குறதுல தமிழருக்கு மட்டும் இல்லம்மா. இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். நம்ம 2 பேருடைய ஆவணங்கள வந்து பரிசீலனை பண்ணிட்டு, எந்த வந்து முஸ்லீம்ன்றதுனால என்ன அகதி முகாம் அனுப்புறோம். உங்களுக்கு ரீ என்ட்ரி குடுத்துறான்னு வச்சுக்கங்களேன். ரீ என்ட்ரி குடுக்கும்போது, நீங்க பூர்வக்குடி என்ற அடையாளத்த அழியிறீங்க. இப்ப புதுசா லேட்டஸ்ட்டா நீங்க வந்து புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க இப்போ இந்தியாவினுடைய பூர்வக்குடின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பூர்வக்குடி என்ற அடையாளம் அழியப்படுது அங்க. அழியப்பட்டு புதுசா உங்கள வந்து குடியுரிமை கொடுக்கப்படுது. சிட்டிசன்ஷிப் கார்டு குடுக்குறாங்கன்னும்போது, அப்ப நீங்க இப்ப தான் இந்த நாட்டுக்கு வந்தா மாரி ஒரு அடையாளப்படுத்தப்படுறீங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமிட்ட வன்மங்கள். திட்டமிட்ட வன்மங்கள். முஸ்லிம்கள இப்படி ஆக்கணும், இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்ற மக்கள வந்து இப்படி ஒடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய இது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பேசும்போதும் ஒவ்வொருத்தரும் சரி, அ க கைபர் போலன் கணவாய் வழியா ஊடுருவிய கூட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி பேசுறோம். அதெல்லாம் அவனுக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. அப்ப அத அப்படியே மாத்துறான் வரலாறு. இங்க நான் தான்டா பூர்வகுடி, நீங்க வந்தவங்கன்னு காட்டணும். அதுக்கு இந்த சிஏஏ முதல் படி. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இத கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. வரவிட மாட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கா? ஏன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு விஷயத்த கொண்டு வந்து அமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாளைக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த ப்ராசஸ்க்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். ஆமா. எப்படி வந்து இத மாநில அரசுகள்லாம் அது மாநில தவிர்க்க அரசு போறாங்க? வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, எப்பவுமே மத்திய அரசு ஒரு சட்டம் நிறைவேற்றிச்சுன்னு சொன்னா, மாநில அரசு அமல்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நீட் கொண்டு வந்தாங்க. நான் தமிழ்நாட்டுக்கு நீட் அமல்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ம். சொல்ல முடியாதுல்ல. முடியாது. அதே மாரி தான் மத்திய அரசு ஒரு சட்டம் அமல்படுத்தியிருக்குது. இவங்க அரசியலுக்காக இப்படி பேசுறாங்களா? அல்லது உண்மையிலே இப்படி செய்வாங்களான்றது வருகின்ற காலத்தில தான் நம்ம இத பார்க்க முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே 1968ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதாவது அ பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி நேரு கொண்டு வர்றாரு 1968ல. அவரு அந்த சட்டம் கொண்டு வந்தோனே இந்தியா முழுக்க கடுமையான எதிர்ப்பு. யார் முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவிச்சது ஆர்எஸ்எஸ்
எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி வந்து பெண்களுக்கு சொத்துல கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நேரு என்ன பண்றாரு, உடனே ஒரு அறிக்கையை வந்து அந்த இயற்றப்பட்ட சட்டம் அப்படியே வச்சுட்டு, எந்த மாநிலம் விரும்புதோ அத கொண்டு வரலாம். ஃபாலோ பண்ணலாம். அ இது வேண்டான்னு சொல்லி தவிர்க்கக்கூடிய மாநிலங்கள் தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த அடிப்படையில தான் 1989ல வந்து திமுக வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது. இன்னைக்கு கூட இந்தியால 30 குறைஞ்சு 28க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல பெண்களுக்கு சொத்துல பங்கே இல்ல. புரியுதுங்களா? அந்த மாரி சில அமெண்ட்மென்ட் ஆக்ட் வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாலும், மாநில அரசு அத தடை விதிச்சிருக்கு. அதுக்கு உதாரணம் பெண்களுக்கு சொத்துல பங்கு. ஆமா, ஆனா இந்த சிஏஏ வந்து அப்படி வந்து கொண்டு பண்ண முடியுமா? ஏன்னா சிஏஏ வந்து இப்ப சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க. அமல்படுத்திட்டாங்க. அந்த ஆக்ட் வந்து அமல் ஆயிடுச்சு. அது அமல் பண்ணிட்டாங்க 1. இப்ப அத வந்து நாங்க எங்க மாநிலத்தில அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா, இப்ப என்ஆர்சி தான். என்ஆர்சி அடிப்படையில தான் கணக்கு எடுப்பாங்க. அப்ப கணக்கு எடுக்கிறத நாங்க ஒத்துழைப்பு குடுக்க மாட்டோம். நாங்க இத தமிழகத்தில வந்து நாங்க இத அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி தமிழக அரசு சொல்லுதா? அல்லது மத்திய அரசினுடைய ஊழியர்களே அவங்க வந்து அந்த கணக்க வந்து நடத்துறாங்களா? அது வர காலத்தில தான் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஆனாலும் பாஜகவினுடைய அந்த திட்டமிடல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒ ஒ ஒரு பொய் பிரச்சாரம் இருக்கு. அந்த கொரோனான்ற நோய வச்சு முஸ்லிம்கள் மீது பழி சொல்லி அது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் குறிப்பிட்ட மக்கள் நம்புனாங்களா இல்லையா அந்த நேரத்தில? அந்த கொரோனா காலத்தில வீட்ல இருந்துகிட்டு, "அட பாவிங்களா! இப்படியா நடந்தது? முஸ்லீம்களா பரப்புனா?" ஆனா அதன் பிறகு தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படி ஒரு நம்ப வச்சாங்க பாருங்க. அது எல்லாமே மீடியா, கீடியா ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவங்க. அந்த மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள இவங்ககிட்ட எந்த ஆவணமும் இல்ல. இவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு, பிற மக்களை நடுநிலையா சிந்திக்கக்கூடிய அ நே எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்த ஊடகங்கள் அவங்களிடம் ஊடகம் அவங்ககிட்ட இருக்கு, போலீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா அவங்ககிட்ட. எங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. நிராயுதபாணிமா இருக்கும்போது, நிச்சயம் இது போன்ற வன்மங்கள் செய்வாங்க. செய்வாங்கன்னும்போது அத முன்கூட்டியே நாங்க தடுக்க எதிர்பார்க்குறோம். வரக்கூடிய தேர்தல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திரும்ப சிஏஏ வந்து திரும்ப பெறப்படுமா? இந்தியா கூட்டணியில அப்படி ஒரு தேர்தல் அறிக்கை எதுவுமே வெளியிடலைங்களா இன்ன வரையும். அதாவது மத்திய பாஜக அரசு இதுநாள் வரையிலும் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்கள்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அத திரும்ப பெறுவோம். இல்ல வந்து அத ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி இதுவரையிலும் யாரும் வாய் திறக்கல. இல்ல. ஆனா இது நாள் வரைக்கும் கொண்டு வந்த சட்டங்கள்னா எல்லாமேலாம் திரும்ப பெற முடியாதுல்ல. இன்னும் எது எது கொண்டு வந்திருக்காங்க இப்ப அவங்க? விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், அதுக்கான போராட்டம் அத ரத்து நடந்துட்டு இருக்கு. பண்ணிடுவாங்க. சிஏஏ அ, அதுக்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு ம். இருக்கு. வேற என்ன? நீட் தான் 370 கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. 317 ரத்து. ஆர்டிகிள் இல்ல 370 317 காஷ்மீர் ரத்து. சிறப்பு அந்தஸ்து முத்தலாக் ரத்து. தடை சட்டம். ம். அப்போ இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி வரவேற்குதா? இப்படி ஒரு கொஸ்டின் பதிலீங்க. ஆனா உண்மைதான். இந்தியா கூட்டணி எப்படின்னு சொன்னா, ஒரு விதமா இருக்காங்க. வெவ்வேறு விதமான கொள்கை, கோட்பாடு இருந்தாலும், அது பல மலர்கள் எப்படி ஒரு மாலை ஆவுதோ, அதேமாரி ஒவ்வொருத்தர் மாதிரியா இருக்காங்க. ஆனா எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி இருக்காங்க. அதான் சொல்றேன். அதுல இருந்த சில பேர் வந்து சிஏஏக்கு ஆதரிச்ச நெறைய கட்சிகள் அதுல இருக்கு. பாபர் மசூதிய வந்து இடிக்கணும்னு சொன்ன கட்சிகளும் அதுல இருக்கு. பாபர் மசூதிய இடிச்சு வரவேற்று அறிக்கை குடுத்த கட்சிகளும் இந்தியா கூட்டணியில இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேர்ந்து தான் இந்தியா கூட்டணின்னு இருக்காங்க. அதனால இந்தியா கூட்டணி வந்துன்னா, இந்த பாஜக அரசு கொண்டு வந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த சட்டங்கள எல்லாம் ரத்து பண்ணி வாங்க அப்படின்னு நினைப்பதே தவறு. நீங்க சொன்னா மேபி இந்த வேளாண் திருத்த சட்டத்த வேணா ரத்து பண்ணுவாங்க. குடியுரிமை அப்படிங்கிறது மொத்தமா தேசத்தின் அளவுல தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு நாடு முழுக்கவும் ஒரு நபருக்கான குடியுரிமை அப்படிங்கிறது கண்டிப்பா டெல்லியில இருந்து தான் வரணும். மத்திய அரசு கிட்ட இருந்து தான். அப்ப அத மாநில அரசுகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னும்போது, அதுக்கு சாத்தியமா? வாய்ப்பு இருக்கா? ஒரு மாநிலத்த மட்டும் தவிர்த்துட்டு மத்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் குடியுரிமை அந்த மாரி குடுக்க முடியுமா? அதுதான் ஒரே ஒரே சந்தேகமா இருக்கு. இப்போ குடியுரிமைன்னு சொன்னா நீங்க சொல்றது, இப்போ இந்த சிஏஏ மூலியமா இந்தியால இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் குடியுரிமை அட்டை குடுக்குற இது இல்ல. புரியுது, குடுக்கப்படுறதில்ல. புரியுது. யாருக்கும் குடுக்கப்படுறதில்ல. ம். வரவனுக்கு மட்டும் தான் குடுக்குறாங்க. ஆனா இருக்கிறவனுக்கு இருக்க அட்டை இல்ல. இப்போ உங்ககிட்ட இருக்கா குடியுரிமைக்கு உண்டான அட்டை இருக்கா? கிடையாது. ரேஷன் கார்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா குடியுரிமைக்கு உண்டான அட்டை இருக்குன்னா இல்ல. உங்ககிட்டயும் இல்ல, என்கிட்டயும் இல்ல இப்போ. ஆனா இப்ப இவங்க சிம்பிளா சொல்லணும்னா கிரீன் கார்டு மாதிரி. அதான் கிரீன் கார்டு. ம். அந்த கிரீன் கார்டு உங்ககிட்டயும் இல்ல, என்கிட்டயும் இல்ல. ம். ஆனா, இப்ப இவங்க வரக்கூடிய அதாவது 2014க்கு பிஃபோர் வந்த நபர்களுக்கு மட்டும் நாங்க வந்து கிரீன் கார்டு அதாவது இந்த குடியுரிமை அட்டைய குடுப்போம்ன்னு சொல்றாங்க. யாரு? இந்த சிஏ சட்டம் மூலியமா அத நாங்க வந்து குடுப்போம்ன்னு சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே உள்ளவங்களுக்கு அந்த குடியுரிமை இது கார்டு இருக்கான்னா இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாரி வந்து மாநிலம் வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம்ன்னு முதல்வர் சொல்றாரு. அப்போ மாநிலத்த இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க யாருக்கு குடுக்க போறாங்க குடியுரிமை அட்டை?
பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போது இப்போ வந்து அசாமில் இருக்குது பங்களாதேஷ்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து குஜராத்து, மத்திய பிரதேஷ்ன்னும் போது பாகிஸ்தான் நினைச்சு அங்கே ஏன்னா அந்த மாநிலங்களில் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் மேபி. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குடியுரிமை அட்டையை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும்போது, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த குடியுரிமை அமல்படுத்தினா, இங்கே யாருக்கு அந்த குடியுரிமை அட்டையை வந்து கொடுப்பாங்க? அங்க குடுப்பாங்களா? இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து கணக்கெடுத்து, நீ வந்து இந்தியனு, நீ இந்தியன் இல்லன்னு சொல்லி பிரிப்பாங்களா? இப்படி ஒரு குளறுபடியான, ஒரு குழப்பமான அ தேர்தலுக்கு அரசியலுக்காக அவசர அவசரமா நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தான் நிச்சயமா. அப்ப இஸ்லாமியர்கள பகடைக்காயா பயன்படுத்தி தேர்தல் அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அப்படின்னா, நிச்சயமா இது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து நிறைய விஷயம் பேசும். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.